சாண்ட்ராக்கும் பாருக்கும் செமையான ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆயிருக்கு. அதில் தான் 2 பேரும் இப்போ உட்காந்து கிச்சன் ஏரியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா வந்து தேங்காய் திருவிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க, எப்படி இடிச்சான் பார்த்தியா, நேற்று ஒரு புல்டோசர் மாதிரி என்னை பிடிச்சி தள்ளி விட்டான், நான் அவ்வளோ இது பண்ணியிருக்கேன், ஏற்கனவே எனக்கு கண்ணில் வேறு அடிபட்டிருக்கு, அதோடு என்னை இப்படி பிடிச்சி தள்ளுறான், எங்கேயாச்சும் அடிபட்டுருச்சுன்னா எனக்கு என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க, உண்மையிலே அவன் நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, ஹே பாரு, உனக்கு அடிபட்டிருக்கு, நீ கிட்ட வராத, அதுதான் உனக்கு நல்லது, ஏன்னா திருப்பி ஏதாவது அடிபட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், அதனால் நீ பக்கத்தில் வராத பாரு, அப்படி தான் அவன் சொல்லியிருந்துருக்கணும். ஒருவேளை உனக்கு ஏதாவது அடிவயரில் ஏதாவது அடிபட்டுருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட ஃபோர்ஸ் வந்து உனக்கு தெரியல பாரு, நீ 9 கொடுத்த அதனால நான் 10 கொடுத்தேன், நீ வந்து 10 கொடுத்த அதனால நான் 11 கொடுத்தேன், இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதாவது நேற்று வந்து சபரி அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நீ உன்னோட ஃபோர்ஸ் உனக்கு தெரியல பாரு, நீ கம்மி ஃபோர்ஸ்ன்னு நீ நினைக்கிற, ஆனால் வந்து நீ 9 கொடுத்தனால நான் 10 கொடுத்தேன், நீ 10 கொடுத்தனால நான் 11 கொடுத்தேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்திருப்பாரு. அதை வந்து பாரு வந்து சாண்ட்ரா கிட்டே சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, இது என்ன நல்ல விஷயமா, 9னா 10, 10னா 11ன்னு, உண்மையிலே நல்ல ஆளாக இருந்தால் அவங்க வந்து அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இதில் கனி சப்போர்ட் வேறு சபரிக்கு. என்னதான் வந்து நமக்கு கேர்ள்ஸு பாய்ஸுன்னு என்னதான் எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு பேசினாலும் மக்கள் மனசில் நீ பொண்ணு அவன் பையங்கிறது ரொம்ப ஆணித்தனமாக பதிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பொண்ணை ஒரு பையன் இப்படி தள்ளிவிட்டானேன்னு கண்டிப்பாக மக்களுக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்வதி சொல்கிறாங்க, ஒரு வகையில் நல்லது தான், ஏன்னா அவன் எக்ஸ்போஸ் ஆகிட்டான், இல்லைனா ரொம்ப இது மாதிரி பேசிகிட்டு இருப்பான், பட் அவன் கொஞ்சம் கூட உண்மை, நான் இவ்வளோ தூரம் ஏற்கனவே நான் கண்ணில் அடிபட்டிருக்கு, நான் அதையும் வச்சுட்டு விளையாட போகிறேன், அப்போ அவன் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும், நீ கொஞ்சம் உன்னோட ஃபோர்ஸை குறைச்சிக்கோ பாரு, இல்லைனா வந்து உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கணும்னு தான் அவன் சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.